இந்த ரெண்டு கேம் பேடில் எது பெஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட ரெண்டு வகையான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் பேட் S10, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப் கேம் பாக்ஸ். ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். என்ன அப்படின்னா இந்த வகையான கண்ட்ரோலர் பேட் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த சூப் கேம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப். ஆனாலும் இதுக்கு ரெண்டுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சஜஷனாக சொல்கிறேன். தேவைப்பட்டவங்க நாஸ்ட்ராலஜி கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கேமிங் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப் இருக்கும், ரெண்டு கையிலையும் பிடிச்சி ஜாலியாக விளையாடலாம். நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டவர்த்தனமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இமேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அந்த இடத்துல பிக்சல் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும், அதை வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி நம்மோட சூப் கேம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. அதை விட கம்பேர் பண்ணும்போது அந்த பிக்சல், அந்த சைடில் இருக்க எட்ஜஸ், அந்த வகையான கார்னர் நாச்சஸ் எல்லாமே ஷார்ப்பாக கட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுக்குமே ஒரே மாதிரி விஷயம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் இவங்க கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப் கேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 400 கேம்ஸ் இருக்கும். எல்லாமே ஹேண்ட் பிக்டு கேம்ஸ் தான், நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கண்ட்ரோலர் கேம் பேட் S10லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 520 கேம்ஸ் இருக்குது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கேம் பேடில் வந்து டுவல் ஸ்பீக்கர் இருக்கும். இதில் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்கும். சில கேம்ஸ் ஏன்டா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தலையை சொறிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேபி அந்த கேம்ஸ்லாம் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சூப் கேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 400 கேம்ஸுமே வர்த்தி ஆஃப் கேம்ஸ் தான். எல்லா கேம்ஸுமே உங்களோட சைல்ட்ஹுட்டில் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மெமரிஸ் வந்து கொஞ்சம் டேப் பண்ணுற மாதிரி. அதே நேரங்களில் பார்க்கும்போது டிஸ்பிளேன்னு வரும்போது கண்ட்ரோலர் கேம் பேடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் சூப் கேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் ஏதோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. பிகாஸ் கண்ட்ரோலர் கேம் பேட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போதே வந்து 2200 வந்துச்சு மொத்தமாக அந்த செட்டோட வாங்கும் போது. ஆனால் இப்போ வந்து நம்ம சூப் கேம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக மோனோவாக நம்ம வாங்கும் போது 700 ருபீஸ்க்கே பல வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, 600க்கே பல வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் 500க்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீலர் வந்து கொடுத்துட்ருக்காரு. மேபி அவர்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க சூப் கேம் பாக்ஸ். ஆனால் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கண்ட்ரோலர் கேம் பேட் S10 வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது கண்ட்ரோலர் கேம் பேட் பார்த்தீங்கன்னா டிவிஸில் வந்து அதிகமாக வந்து ஒர்க் ஆகலை. சில நேரங்களில் கொஞ்சம் ரெண்டரில் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் சூப் கேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணும் போதோ ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணும் போதோ எனக்கு எந்த வகையான ஸ்ட்ரகிள்ஸும் வந்து நான் ஃபேஸ் பண்ணலை. அதுதான் உண்மை. ரெண்டு கேம்ஸையுமே வந்து ப்ளே பண்ணலாம், ஜாலியாக ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் கலரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப் கேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் கண்ட்ரோலர் கேம் பேடில் வந்து சேச்சுரேஷனே பண்ணாமல் என்ன கலரோ அதை கொடுத்துருப்பாங்க. ஆன் ஆஃப் சுவிட்சு, அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா இமேஜ் மீடியா வந்து கொடுக்குற சுவிட்சு எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். பட்ஜெட்டில் ஒரு கேமிங் பேட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சூப் கேம் பாக்ஸ் நல்லா இருக்கும். இல்லை பட்ஜெட்டுக்கு தாண்டியும் நல்லா வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் S10 கண்ட்ரோலர் பேட் வாங்கலாம். ரெண்டுமே வந்து உங்கள் நாஸ்டாலஜிக்கலான ஃபீலிங்ஸை வந்து டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் சைல்டுஹுட் லைட்டாக வந்து எட்டி பார்த்துட்டு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.